எங்களுக்கு சீட்டை கொடுத்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் தமிழக முதல்வராக ஆவீர்கள். சீட்டை கொடுக்கவில்லை என்றால் நான் அடுத்த இன்டர்வியூ நான் கொடுக்குறேன். அடுத்த இன்டர்வியூ கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்? அது 2 இலக்குகளுக்கு 10 சீட்டுக்கு குறைந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சிக்கல்ன்றது சங்கத்தமிழன் சொல்ல திமுக காரனே சொல்றேன். இப்போ நீங்க தொடர்ந்து நம்ம பேசும்போது திமுக பத்தி விமர்சனம் பண்ணா நீங்களுமே ஆமா அவங்க பண்றது தப்பு தான் சொல்லி எடுத்து பேசுறீங்க. இப்போ சொல்ற மாதிரி 10 சீட்டோ 12 சீட்டோ வாங்கணும்னு வச்சுங்களேன், அதுல உங்களுக்கு ஒரு சீட் கொடுத்தா கூட அது உங்களுக்கு எதிராக அமையாதா? திமுக எதிர்த்து நீங்க பேசுறீங்களே, அதனால கேட்கிறேன். எங்க மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனைனா கேட்பேன். கேட்கறதுக்கு தான் நான் கட்சி நடத்துறேன். அது சிறுத்தைனா சீரணும். சிறுத்தைனா தூக்கிக்கிட்டு இருந்தா நாங்க பசியோட தான் நாங்க கிடக்கணும், பட்டினியா தான் கிடக்கணும். சிறுத்தைனா என்ன செய்யணும்? சீரணும். இப்போ ஒரு பையனை கொண்டு போய் போலீஸ் கஸ்டடியில் கொண்டு விட்டாங்க. கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இதுக்கு எவனாவது அமைச்சர் போயிருக்கிறானா? அப்புறம் என்ன நொல்லைன்னுக்கிட்டு அப்புறம் என்ன கேள்வி? இதெல்லாம் கேள்வி கேட்கறதே என் வேலை. சீட்டும் கேட்பேன், புரியுதா? அப்ப சீட்டுக்கு நீங்களும் வேலை பார்க்கணும். ஒரு அம்மா சேர்ந்து இருக்குது, அந்த அம்மா பேசாத சங்கத்தமிழன் பேசிட்டானா? இல்லையே. அப்புறம் என்ன பேசிக்கிறீங்க? கமலஹாசன் பேசாத சங்கத்தமிழன் பேசிட்டானா? ஒரு டார்ச்சத்தை வச்சாரு டிவி. அப்ப சங்கத்தமிழன் பேசிருக்காங்க. எங்க மக்களுக்கு நீங்க பிரச்சனை பண்ணா நான் கேட்பேங்க. எம்எல்ஏ ஆனாலும் கேட்பேன். எம்எல்ஏ ஆறதே எதுக்காக? எங்க மக்களுக்காகத்தான், எங்க மக்களுக்கு குரல் கொடுக்கத்தான்.